மனுஷன் எத்தனை நாள் உயிர் வாழ்வான்னு கேட்டான். 100 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வாங்கன்னு சொன்னேன். அதை கேட்ட அனிதா அம்மா என்கிட்ட நான் எத்தனை நாள் உயிர் வாழ்வேன்னு கேட்டாங்க. அம்மா, உங்களை மாதிரி புத்திசாலி குழந்தைகளா 200 வருஷம் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னம்மா. அப்படிப்பட்ட என்னோட அனிதா அம்மா இந்த சின்ன வயசுலயே ஜெயில இருந்தப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனிதா அம்மாவே தான் நினைச்சிட்டு இருந்தேம்மா. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே அனிதா அம்மாவை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஆவலா இருந்தேன். அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்க முடியலம்மா. அதனாலதான் நான் இந்த வீட்டு பக்கம் வந்தம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. அனிதா மேல காட்டுற பாசத்துல கொஞ்சம் கூட என் மேல காட்டலையே. அப்படி என்ன பண்ண நான் உங்களுக்கு? தான் ஆடாவிட்டாலும் தன்னோட தசை ஆடுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? 1000 தான் இருந்தாலும் அனிதா தானே இவனோட ரத்தம். அதான் இவனால தாங்கிக்க முடியல. உண்மையாவே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். என் பொண்ணு இப்படியெல்லாம் பேசுவாளான்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. நானும் அனிதாவோட அப்பாவும் அவ கூட இருந்ததை விட நீங்க எல்லாரும் தான் அவளை தூக்கி வளர்த்திருக்கீங்க. அவளோட குழந்தை பருவத்தை நானும் இவரும் இழந்திருக்கோம். அதை பார்த்து ரசிக்கிற கொடுப்பன எங்க 2 பேருக்குமே இல்ல. ருத்ரா, நீ இப்படி உடைஞ்சு போய் பேசுனா அப்புறம் அனிதாவும் உடைஞ்சிடுவா. எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை சுத்தி எவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனையோ தடவை நான் உங்களை காயப்படுத்திருக்கேன், மரியாதை இல்லாம திட்டிருக்கேன். ஆனா அது எல்லாமே நான் உரிமையில தான் பண்ண ரத்னம். நான் உங்க மேல இவ்வளவு பாசம்லாம் வைக்கல. ஆனா நீங்க மேல உயிரியே வச்சிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என் இஷ்டத்துக்கு பேசுவேன். அதுக்கு காரணம் என் மம்மி டாடியோட லவ் எனக்கு முழுசா கிடைச்சதே இல்ல. டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் அவங்க டாடி மம்மி கொண்டு வந்து ரொம்ப அக்கறையா விட்டுட்டு மறுபடியும் கூட்டிட்டு போவாங்க. டாடி மம்மி கூட ரொம்ப சந்தோஷமா வெளியில ஷாப்பிங் போவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ்ல அவங்க டாடி மம்மி கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கிற எல்லா போட்டோஸையும் காட்டும் போது நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் தெரியுமா?